அன்பின் மொழியில் இன்றைக்கு விட்டு கொடுத்தல் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் ஒரு பையன் 2 பொம்மைகளோட விளையாண்டுட்டு இருக்கான். அந்த வீட்டில் ஒரு சிறு குழந்தையும் வருது. அந்த குழந்தை விளையாடுவதற்கென்று அந்த பொம்மையை கேட்குது. ஆளுக்கு ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அழகாகவே விளையாடலாம். ஆனால் அந்த வீட்டில் 2 பொம்மை வச்சுருக்கிற அந்த பையன் அந்த பொம்மைகளை அந்த குழந்தைக்கு கொடுக்க மாட்டேன், இது என்னோடது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கல. சின்ன வயதிலிருந்தே நமக்கும் இந்த விட்டு கொடுக்குற பண்பு இல்லாமல் தான் இருக்குது. விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு வாலிப பையன் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறான். அங்கே ஒரு வயதான நபர் ஒரு ஸ்டாப்பில் ஏறி வராரு. அந்த வயதான நபரை பார்த்த உடனே அந்த வாலிபன் எழுந்து நின்று தன்னுடைய இடத்தை அவருடைய நலனுக்காக உட்காரும்படி சொல்வதை பார்க்க முடியுது. விட்டு கொடுத்தல் என்பது அன்பின் மொழியாகவும் அன்பின் வெளிப்பாடாகவும் இருக்கிறத பார்க்கலாம். இதை வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தோடு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆபிரகாம் மற்றும் லோத் இருவரின் மெய்ப்பருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஒன்று ஏற்படுது. அந்த வாக்குவாதம் ஏற்படும் போது ஆபிரகாம் லோத்துவை பார்த்து, நீ வலது பக்கம் உள்ள இடத்தை சுதந்திரித்து கொண்டால் நான் இடது பக்கம் உள்ள இடத்தை சுதந்திரித்து கொள்கிறேன், இல்லை நீ இடது பக்கம் உள்ள இடத்தை சுதந்திரித்து கொண்டால் வலது பக்கம் இடத்தை நான் சுதந்திரிச்சுக்கிறேன்னு விட்டு கொடுக்குற மனசோடு இருந்தார். அதனால தான் லோத்தோடு அவர் சமாதானமாக இருக்க முடிந்தது. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்முடைய நிலத்தில் யாராவது 1/4 இன்ச் இல்லை 1/2 அடி எடுத்து உள்ளுக்குள்ளே கட்டிட்டாங்கனாலே கெட்ட கோவம் போலீஸ் ஸ்டேஷன் கேஸுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டுமேனு விட்டு கொடுக்குற மனசு நமக்கு இல்லை. ஆனால் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமுடைய ஒரு பண்பாக இருந்துச்சு. இது பரலோகத்தின் தேவனுடைய பண்பாக கூட இருக்குது. ஏன்னா அவர் பரலோகத்தை விட்டு கொடுத்து தான் இந்த பூமிக்கு நம்மளை மீட்டாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கிறிஸ்து இயேசுவை போல் வாழ விரும்புகிறவர்கள் தன்னுடைய இடத்தையாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், பொருட்களையாக இருக்கட்டும், பிறருக்குன்னு விட்டு கொடுக்கக்கூடிய மனதுடையவர்களாக இருப்பாங்கங்கிறத ஆழமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். விட்டு கொடுப்பது என்பது அன்பின் மொழியும் அன்பின் வெளிப்பாடும் ஆகும். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.